பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் வித் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆவியானவர்னால நம்மளை உற்சாகப்படுத்தி அனுதினமும் அப்படி எப்படி நடத்துகிறார்கள் தான் பார்க்குறோம். என்னோட கூட யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம் எடுத்துக்கோங்க. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆமீன். தேவன் எப்படி இருக்கிறார்? கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயும் அங்கு விடுதலை உண்டு. தேவன் ஆவியாக இருக்கிறாராம். அவரை தொழுது கொள்ளச்சு உண்மையோட உத்தமத்தோடு நம்ம தொழுது கொள்ளணுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்குது? வெறும்னா நேம் சேக் போய் உட்காந்துக்கிறீங்களா? ப்ரேயர் பண்ணுறீங்களா? வேதம் வாசிக்கிறேன், ஜபிக்கிறேன், 2 பாட்டு பாடன்னு எழுந்து வந்துடுறீங்களா? இல்லை உண்மையோ அவரை தொழுது கொள்றீங்களா? உத்தமமாக அவரை தொழுது கொள்றீங்களா? அவரை ஆவினால தொழுது கொள்றீங்களா? ஆவினாலங்கடிச்சு நம்ம ஜபிக்க 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 என்ன ஆகும்? நம்ம மாம்சத்தில் சில எண்ணங்கள் தோண்டிக்கிட்டே இருக்கும்ல. கிச்சன் நினைப்பு வரும், இல்லை ஸ்கூல் நினைப்பு வரும், இல்லை பிள்ளைகளை பற்றி நினைப்பு வரும், என்னென்னமோ காரியங்கள் வரும். ஆனாலும் அது எல்லாத்தையும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி சொல்லி நம்ம ஜபிக்க 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 கொஞ்ச நேரத்தில் ஆவியானவரை வரவேற்க ஆவியானவர் நம்மளை நிரப்புவார். அப்போ ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்றதுக்கு ஆவியானவர் நமக்கு கிருபை தருவார். அப்படிப்பட்ட ஜபம் தான் பதிலை கொண்டு தரும். ஸோ நம்ம தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்றச்சு நம்ம எப்படி தொழுது கொள்ளணுமா? உண்மையாக தொழுது கொள்ளணுமா? மனசார முழு மனதோட, முழு ஆத்மாவோட, முழு பலத்தோடு அவரை தொழுது கொள்ளணும், முழு அன்போடு தொழுது கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, உண்மையோட தொழுது கொள்வது மாத்திரம் இல்லை, ஆவியினால தொழுது கொள்ளணும். வெறும் ஃப்ளெஷ்ஷில் வார்த்தையினால அலப்பிக்கிட்டு எனக்கு இதை தாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு இல்லை. நம்ம ஆவியில் நிரம்பி ஜபிக்கரிச்சே தேவனோட ரகசியம் பேசுகிறவர்களாக இருக்கிறோன்ற வேதம் சொல்றது. ஸோ ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள ஆவியானவர் உதவியை நாடுங்க. என் வாழ்க்கையில் பல வாட்டி நான் சொல்லக்கூடும், நான் சிலப்போ சோர்ந்து போய் இருக்கச்சு நான் ஜபத்தில் அப்படியே போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ஏசப்பா பார்த்துக்கங்க அப்படிலாம் சொல்லிட்டு வரைச்சு. சிலப்போ என்னோட தேவைகள் கூட, என் ஃபீலிங்ஸு கூட காமிக்காமல் வரைச்சு ஆண்டவர் எனக்கு ஆவியானவர் அன்றைக்கி எனக்கு சொன்னார், ஏன் ஆவிக்கு மறைவா நீ எங்கே போக முடியும்? அதாவது உன் மனசில் இருக்கிறது எங்கிட்டயே நீ சொல்லலைனாக்கா யார்கிட்ட போய் சொல்ல போகிற? இனி மற்றவங்ககிட்ட நடிக்கலாம், என்கிட்ட எப்படி நடிப்பேன்? அதாவது என்னோடய ஃபீலிங்ஸ், என் கஷ்டங்கள், வருத்தங்கள், பாரங்கள் எதுவுமே நான் சொல்லாமல் அவர் சமூகத்தில் அப்படியே போய் உட்காந்துட்டு பைபிள் படிப்பேன், ஜபிப்பேன், துதிப்பேன், பேசாமல் எழுந்து வந்துடுவேன். என் பாரத்தை கூட நான் சொல்லாமையே, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாரம் அழுத்திட்டு இருந்தது. அப்போ ஆண்டவர் என்கிட்ட தான் கேட்டார், என்கிட்டயே எப்படி நீ நடிப்ப? என்கிட்ட மறைவா? அப்போதான் அதான் ஆவியானவர்கிட்ட என்னால் நடிக்க முடியாது. அப்போ அவருக்கு மறைவா எங்கே போக முடியும்? அப்போ அவர் சமூகத்தில் போய் நான் உட்கார வச்சு உண்மையாக உட்காந்துக்கணும், ஆவியில் நிரம்பி உட்காந்துக்கச்சு என் பாரத்தெல்லாம் அவர் சமூகத்தை நான் இறக்கி வைக்க முடியும். அவரை கொடுக்குற இது நமக்கு லகுவாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, என் பாரம் லகுவாக இருக்குது. அப்போ வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் எல்லாரும் என் இடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு. ஸோ நம்ம அந்த இடத்துல உண்மையோடும் ஆவியோடும் போய் துதிக்கரிச்சு என்ன ஆகும்? நம்ம பாரத்தில் நம்ம சுமக்கவே தேவையில்லைங்க. அவர் பாதத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறக்கி வைக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அப்போது அந்த இடத்துல ஆண்டவரோட பலனோட, ஆண்டவர் கிருபையினால அவர் சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்குள்ள எப்போவுமே நீடிச்சிருக்கும். ஆமீன். வாங்க ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆவியோடும் உண்மையோடு உம்மை துதிக்க, ஆண்டவரே நீர் ஆவியானவராக இருக்கிறீரே, உம்மை ஆண்டவரே நாங்கள் மேன்மைப்படுத்த, உம்மை பாட, உம்மை போற்ற, உம்மை புகழ, உம்மை வணங்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் உண்மை இல்லாமல் உம்மை சமூகத்துக்கு வரக்கூடாது. உத்தமத்தோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் தகப்பனே, ஆவியோடு உம்மை தொழுது கொள்ள வேண்டும் தகப்பனே. வெறும்ன வந்தோம் போனோம் என்று ஜபித்து விடாதபடிக்கு ஆவியில் நிரம்பி ஜபிக்க, உண்மையோடு உம்மை தேட, உண்மையோடு உற்சாகத்தோடு அன்போடு உம்மை பாட, புகழ, ஆண்டவரே உம்ம பிரசன்னத்தை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே, ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலகீனம் உள்ளது. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ஆவினால நிரப்புங்க, உற்சாகத்தினால நிரப்புங்க, உண்மை உத்தமமா உம்மை தேட, உம்மை ஜபிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமீன் ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆவியோடு உண்மையோடு அவரை தேடுறச்சு நிச்சயமாக அவர் பதில் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். காட் பிளஸ் யூ.